ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ் யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு சீரீஸ். ஓகேவா? இங்கிலீஷில் ஆல்ரெடி நமக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்னு ஒரு சீரிஸ் போச்சு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ புதுசாக டென்சஸ்னு ஒரு சீரிஸ் போக போகுது. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க ரெகுலராக வீடியோஸ் வர மாட்டேது அப்படின்ட்டு. எங்களுக்கும் தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எங்கள் சைட்லேருந்து எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம வந்து ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து கொடுக்கறதுனால கண்டென்ட் மேக்கிங்கில் வந்து நிறையா விஷயத்தை ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல முடியுது. ஏன்னா சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேசிக்ஸே டவுட்ஸ் கேட்குறாங்கனால ஸோ நிறைய விஷயத்தை நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிஜிஎலுக்கு முன்னாடி என்னால் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ்கியூசஸ் சொல்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஸோ இருந்தாலும் ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் டென்சஸ்ங்கிற டாபிக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டென்சஸ்ங்கிறது எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோமா? பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷில் நிறைய பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பார்ட் கிட்ட பார்த்தோம். ஸோ அது எங்கேயா டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்குமா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டென்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பில் மட்டும்தான் டென்சஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா V1, V2, V3, V4, V5ல மட்டும் தான் டென்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற எங்கேயுமே டென்சஸ்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கவும் மாட்டோம். ஸோ அப்போ டென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்னென்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம பார்க்க போனால், ஃபஸ்ட் டென்சஸ்னால் என்ன, இதில் என்னென்ன டைப்ஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் டென்சஸ், இதுக்குள்ளே இருக்கிற டைப்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள் டென்சஸ்னால் வெறும் அதோட முடிஞ்சது. ஸோ இதுக்குள்ளே இருக்க டைப்ஸ். அதுக்கடுத்து கண்டினியூஸ் டென்சஸ், பர்ஃபெக்ட் டென்சஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம ஆல்ரெடி டென்ஸ் எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? டென்ஸ் வந்து வேர்பில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். டென்ஸ்னாலே வேர்ப் தான் அப்படின்னா, எஸ், டென்ஸ்னால் வேர்ப் தான். ஓகேவா? ஸோ டென்ஸுங்கிறது என்னென்னா எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப். ஓகேவா? ஏதோ வேர்பில் எந்த ஃபார்மாக வேணாலும் இருக்கலாம். அதாவது V1, V2, V3, V4 இருக்கலாம். தட் மே பி யூஸ் டு ஷோ த டைம் ஆஃப் த ஆக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு. ஆர் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்ட் பை த வேர்ப். நமக்கு தெரியும் வேர்ப்னாலே என்ன, கிட்டத்தட்ட ரெண்டு இருக்குது. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று மெயின்னாலே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ டைமை பற்றி பேசினா அந்த தான் டென்சஸ். ஓகேவா? ஸோ எந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நேற்றா, இன்னைக்கா, நாளைக்கா, இல்லை எந்த டைமில், எப்போ அப்படிங்கிறத பற்றி. அண்ட் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பை த வேர்ப்னா, ஆக்சுவலாக டைம்ங்கிறது நேற்றா இன்னைக்காங்கிறது. ஸ்டேட்டுங்கிறது என்னென்னா, இப்போ அது பண்ணிக்கிட்டு இருக்கா, பண்ணி முடிஞ்சிருச்சா, அந்த ஆக்ஷன் இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை நடக்க போகுதா, இல்லை நடந்து முடிஞ்சிருச்சா. ஓகேவா? அந்த மாதிரி அதோட ஸ்டேட்டை பற்றி சொல்கிறது தான் வந்து டென்சஸ். ஓகேவா? ஸோ டென்சஸ்க்கு முன்னாடி இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எல்லா வேர்ப் காம்பினேஷன்ஸுமே டென்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ வேர்பில் வந்து 3 இது பார்த்தோமா? ஒன்று என்ன, 2 தான் பார்த்தோம். அதில் ப்ரைமரி வேர்ப் பார்த்தோம், மெயின் வேர்ப் பார்த்தோம். ஓகே, ஸோ ப்ரைமரி வேர்ப்லேயே நம்ம என்ன பார்த்தோம்? பி ஃபார்ம்ஸ் வேர்ப் பார்த்தோம், அதுக்கப்புறம் மாடல்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, வேர்ப்லேயே 2 வேர்பு சேர்ந்த மாதிரியும் பார்த்தோம். அதாவது ப்ரைமரி வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப்பும் சேர்ந்த மாதிரி வந்து நம்ம காமனாக என்ன சொல்லுவோம்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரைமரி வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா தான் அதை தான் டென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் மாடல்ஸ் ப்ளஸ் மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக இது வேர்பே கிடையாது, இது மாடல்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ இதே என்ன சொல்லிடுவோம், இதை மாடல்ஸ் தான் சொல்லுவோம் ஒழிஞ்சு இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, டென்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ப்ரைமரி வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப்னு வந்தால் தான் அது டென்ஸு. ஓகேவா? மாடல்ஸ் ப்ளஸ் மெயின் வேர்ப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது மாடல்ஸ். ஓகேவா? நீங்கள் போட்டு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இங்கேயும் மெயின் வேர்ப் அதில் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். ஸோ டென்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி டென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டு ஷோ டைம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ டைம் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தாலே எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் தான் இருக்கும். அதாவது நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு. அப்படின்னாலே அதை வச்சு நம்ம சொல்லிடலாம், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு. ஓகேவா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைப்ஸ் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டைம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு வந்தாலே என்ன வந்துடும்? பாஸ்டா, நேற்று நடந்துச்சா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்துச்சா, ப்ரெசென்ட் இன்னைக்கு நடந்துச்சா, ஃப்யூச்சர் இல்லை நாளைக்கு நடக்க போதா. ஸோ டைம் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது வரும்போது இந்த 3க்குள்ளேயும் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம V1, V2, V3, V4, V5 கண்டுபிடிச்சிருக்கோம். V1னா என்ன? ப்ரெசென்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், அதோட ES ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து V2னா என்ன? பாஸ்ட் ஃபார்ம். V3னா என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். V2னா பாஸ்ட் ஃபார்ம், V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், V4னா ப்ரெசென்ட்
பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகேவா? V5னா இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பட் ஆனால் என்ன சிங்குலர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஏன்னா இதெல்லாம் என்ன பார்ட்டிசிபிள்னா என்ன அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டென்ஸில் எப்படி வந்து ஆக்ஷனை வச்சு ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு இருக்கோ அந்த இதை தான் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கா, இதுக்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது. இதுதான் முக்கியமான 4 டைப்ஸ். ஓகேவா? ஸோ அதில் 4 டைப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் டென்ஸ், அதுக்கடுத்து கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கடுத்து பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கடுத்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்லேயும் 4 இருக்குது. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர்லேயும் 4 இருக்குது. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அப்போ இதுக்குள்ளே சிம்பிள் டென்ஸில் எத்தனை இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை டைப் ஆஃப் டென்ஸ் இருக்குது? 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஸோ அந்த 12 டைப் ஆஃப் டென்சஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்கெங்கே எதை யூஸ் பண்ணலாம், எதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்சஸ் தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிம்பிள் டென்சஸில் எத்தனை டைப் இருக்குது? 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரெசண்ட்டு, அடுத்து பாஸ்ட்டு, அடுத்து ஃபியூச்சர். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் சிம்பிள் இண்டிபெண்டன்ட் டென்ஸில் என்னென்ன இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹி இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஒர்க் வென் எவர் தே மீட். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக. ஹி இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஃபார் அ வாக் ஆஃப்டர் டின்னர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 2ல் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். பாருங்கள். ஆக்சுவலாக இது கரெக்டு, இது தப்பு. கிட்டத்தட்ட 2மே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஏன் இது கரெக்டுன்னு சொல்கிறீங்க, இது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் இது தப்புன்னு சொல்கிறாங்க, இது கரெக்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா டென்ஸுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? டென்ஸ்னாலே இந்த டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி வரணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், வேர் வி யூஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் இருக்கா, அது பக்கத்தில் வேர்ப் யூஸ் பண்ணுறோமா. ஸோ அந்த வேர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்ம்லையும் இருக்கலாம். ஆக்சுவலாக எஸ்ஆர்இஎஸ் ஆட் பண்ணால் என்ன, அது சிங்குலர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ சிங்குலர் ஃபார்ம்லையும் இருக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா இங்கே வந்து இஎஸ் வரக்கூடாது, இங்கே தான் இஎஸ் வரும். ஓகேவா? ஏன்னா இங்கே வரக்கூடாது, ஏன்னா இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ். ஸோ சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய வேர்ப் V1 ஃபார்மில் இருக்கலாம், இல்லை ப்ளஸ் எஸ்ஆர்இஎஸ்ல ஆட் பண்ணால் இது மொத்தமாக சேர்த்து என்ன சொல்லுவோம், V5 ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் பக்கத்தில் V1 இல்லை V5 யூஸ் பண்ணால் அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் நவுன்னா என்ன, நவுனுங்கிறது நேமிங் வேர்டு, வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ வேர்பில் வந்து இன்னொன்று நமக்கு தெரியணும். இப்போது நவுனில் சிங்குலர்னா என்ன, நார்மலாக இருக்கும். அதே இது ப்ளூரல்னா தான் என்ன பண்ணுவோம், எஸ்ஆர்இஎஸ் ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் வேர்பில் அப்படியே தலைகீழ, வேர்பில் சிங்குலர்னா தான் எஸ்ஆர்இஎஸ் ஆட் பண்ணுவோம். ப்ளூரல் ஃபார்முக்கு எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். புரியுதா? ஸோ இதில் அப்படியே தலையில தான் வேர்பு. ஸோ அப்படியே இன்வர்ஷன். ஓகேவா? அப்படியே இன்வர்ஷன் தான் வேர்பு. புரிஞ்சுதா? ஓகே. இப்போது ஒரு சென்டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் வேர்பு என்னவாக தான் இருக்கணும், சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன, ஹி, ஷி, இட், இல்லை ஏதோ ஒரு நேம், ராம், லக்ஷ்மண், அந்த மாதிரி ஒரு நம்ம யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்பும் என்னவாக இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். ஸோ வாக்ஸ், டாக்ஸ். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் வேர்ப் எஸ் வந்துருந்ததுன்னா என்னது, அது சிங்குலர். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் என்னவாக இருக்கும், ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கும். வி, யூ, தே. இங்கே ஐ வந்ததுக்கே, ஐ என்ன சார், ஐ வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சிங்குலர் தானே அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஐக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் எப்பயுமே என்னவாக இருக்கணும்னா
ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கும், எப்பயுமே இல்லை, மேக்ஸிமம் ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ நம்ம இங்கே இதுக்கு சிங்குலர் ஃபார்மில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா வெறும் ஆமும் வாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா ஹேவு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹேவ். ஓகேவா? அதே மாதிரி ஆக்ஷன் வேர்டாக இருந்தாலுமே அதுவுமே ப்ளூரல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கோங்க. ஐங்கிறது என்னதான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்ம் வேர்ப் தான், எக்ஸப்ட் ஆம் அண்ட் வாஸ். ஓகேவா? ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்பும் ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸப்ஷன். ஐ என்ன தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ ஆம் யூஸ் பண்ணுவோம், இஸ் யூஸ் பண்ணுவோம், சாரி வாஸ் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு மட்டும்தான் சிங்குலர் வேர்பு. ஓகேவா? மீதி யூஸ் பண்ணுற எந்த வேர்பாக இருந்தாலுமே அது வந்து ஐ பக்கத்தில் இருக்கிற எந்த வேர்பாக இருந்தாலுமே அது ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும், எக்ஸப்ட் ஆம் ஆர் வாஸ். ஸோ ஐ இஸ் அப்படின்னு வருமா, வராது, ஐ வாஸ் தான் வரும், இல்லை ஐ ஆம் தான் வரும். ஓகேவா? தென் ஐ ஹேஸ் அப்படின்னு வருமா, வரவே வராது. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில், ஓகேவா, எரர் ஸ்பாட்டிங்கில் ஐ ஹேஸ் அப்படின்னு பார்த்தாலே அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹேஸ் வராது, ஐ ஹேவ் தான் வரும். ஐ டஸ் அப்படிங்கிறது வருமா, இஎஸ் இருக்குது, சிங்குலர், வரவே வராது, ஐ டூ தான் வரும். ஐ ரைட்ஸ் அப்படின்னு வருமா, எஸ் இருக்குது, சிங்குலர், வராது, ஐ ரைட் அப்படி தான் வரும். ஸோ இதுதான் எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூல் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது, சில இடத்துல எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸப்ஷன் கேஸ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட், இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறதான ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ஸ்ட்ரக்சர் என்ன, சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் எஸ்ஆர் இஎஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல தான் இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது கண்டிப்பாக இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் வந்து ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன் ஆஃப் ப்ரெசன்ட்டை பற்றி பேசுதுன்னா, அதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ஓகேவா, இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்துச்சும் கிடையாது, இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ரிப்பீட்டடாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, மை ஃபாதர் கோஸ் டு ஆஃபீஸ் எவ்ரி டே, அதாவது அவங்க அப்பா டெய்லி போய்கிட்டே இருக்காரு. ஸோ இது ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஓகேவா? புரியுதா? இது ரிப்பீட்டட் ஆக்ஷன், அவங்க அப்பா டெய்லி போவார். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்ஷன், என்னதான் நடந்தாலும் அவங்க அப்பா ஆஃபீஸ் போய்கிட்டே தான் இருக்கு, அது வந்து டெய்லி போவார். ஸோ அது வந்து ப்ரெசென்ட்டில் நடக்குது. ஸோ இது முக்கியம். ஸோ இது ப்ரெசென்ட் நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேர்ப் என்ன, வேர்ப் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் டென்ஸ். தென் இங்கே சப்ஜெக்ட் என்னவா இருக்குது, சிங்குலர். ஓகேவா? அப்போது நம்ம யூஸ் பண்ண வேர்ப் என்னவா இருக்குது, சிங்குலர். ஓகேவா? இப்போது இங்கே வாங்க, மூணாவது இதுக்கு போவோம். மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் லேட் அட் நைட். ஓகேவா? என் ஃப்ரெண்டு எப்பயுமே நைட்டு வந்து லேட்டாக தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ இதுவுமே ஒரு அவனோட ஹேபிச்சுவல், இது ரிப்பீட்டட் ஆக்ஷன் கிடையாது, இது அவனோட ஹேபிச்சுவல், அவனோட ஹேபிட், அதை பற்றி சொல்லணும். எப்பயுமே அவன் நைட்டில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிறனால அவனோட ஹேபிச்சுவல். தென் இது நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் வந்து இறந்து போல, இன்னமும் உயிரோடு தான் இருக்கான். ஸோ அது வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்லி நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இங்கே யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் சிங்குலர். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சிங்குலரில் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் வாங்க, ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஹேபிச்சுவல், நான் வந்து டெய்லி காலையில் வேகமாக எழுந்திரிச்சிடுவேன், இது என்னோட ஹேபிட். ஓகேவா? ஸோ இங்கே ஹை யூஸ் பண்ணியிருக்கனால இது என்னது, சிங்குலரா ப்ளூரலா, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தான், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தான். பட் நமக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஐ வந்தாலே என்ன வரும், ப்ளூரல் தான் வரும். அப்போது இங்கே ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் வரும். அப்படிங்கும்போது கெட்டுன்னு வந்திருக்கு. ஓகேவா? இதே சிங்குலராக இருந்தால் கெட்ஸ்ன்னு வந்திருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே போட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன் வந்தாலே சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்டெல்லாம் வந்தாலே அதெல்லாம் வந்து ஹேபிச்சுவல் இல்லை ரிப்பீட்டட் ஆக்ஷன் பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட். ஸோ டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான கீவேர்ட்ஸ். புரியுதா? அது என்னென்ன வேர்ட்ஸ்னா, எவ்ரி டே, ஸோ டெய்லியும், எவ்ரி நைட், ஓகேவா, தினம், ஒவ்வொரு ராத்திரியும், எவ்ரி வீக், எல்லா வாரமும், எவ்ரி மந்த், எல்லா மாதமும், எவ்ரி இயர், எல்லா வருஷமும், செல்டம், செல்டம்னா என்னென்னா இல்லை, அதாவது மேக்ஸிமம் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. செல்டம்னா ரொம்ப கம்மியாக, ஓகேவா, அதாவது இப்போ நீ வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டா, ஓகேவா, கம்மி, கிட்டத்தட்ட கம்மினே சொல்லிக்கலாம். ஓகேவா? தென் நெவர், இல்லவே இல்லை, அக்கேஷ்னலி, ரேரா, எப்பயாவது, அது ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி, ஆஃபன், அதுவும் அடிக்கடி, எவ்ரி ஈவினிங், ஒவ்வொரு
சாயங்காலமும், எவ்ரி மார்னிங் ஒவ்வொரு காலையும், டெய்லி தினந்தோறும், யூஸ்வலினா பொதுவாக, ஜென்ரலி அதுவும் பொதுவாக, ஒன்ஸ் அ டே, ஒன்ஸ் அ வீக், ஒன்ஸ் அ மந்த், ஓகேவா. தென் ட்வைஸ் அ டே, ட்வைஸ் அ வீக், ட்வைஸ் அ இயர், வருஷத்துக்கு 2 தடவை, வாரத்துக்கு 2 தடவை, இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, இதெல்லாம் வந்து எப்பயாச்சு, ஸோ ரொம்ப அரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே டைம் எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்தாலே உங்களுக்கு ஒரு கீவேர்ட் சொல்லவா, ஒரு கீ சொல்லவா, வந்தாலே வரக்கூடிய வேர்பு சிங்குலர் தான். இஃப் சப்ஜெக்ட் சிங்குலர் தான், ஓகேவா. தென் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் என்னவா தான் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். புரிஞ்சுதா. ஸோ இந்த வேர்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்தாலே நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் சிங்குலராக தான் இருக்கணும், ஓகேவா. சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும் பட்சத்தில், அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் என்னவா இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும், ஓகேவா. ஏன்னா இது எல்லாமே இன்டைரக்டாக ப்ரெசன்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணுது, ஓகேவா. இன்டைரக்ட்லி மென்ஷன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேவா. ஸோ இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். He is going every day for a morning walk with his friends and neighbors அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் தப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னது, டெய்லியும் மார்னிங் வாக்குக்கு போகாது வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். ஸோ நமக்கு இது கண்டுபிடிச்சது என்னென்னா இது வந்து ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன், ஓகேவா. ஏன்னா டெய்லி அது போய்கிட்டு இருக்காது. அப்போது ரிப்பீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் எங்க, இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஹீ தான் சப்ஜெக்ட் சிங்குலர், ஓகேவா. அப்போது இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேர்ப் என்ன, இஸ் கோயிங். ஸோ இஸ் கோயிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரக்சராக கிடையாது. அப்போது இஸ் வராது, ஹீ கோஸ் எவ்ரி டே ஃபார் த மார்னிங் வாக், ஓகேவா. சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இங்கேயும் நம்ம வந்து சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ஸோ he goes every day for a morning walk with his friends and neighbors, ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்க, during the holidays I am often working in my uncle's school to earn some pocket money, ஓகேவா. இதுவும் ஒரு ஹேபிச்சுவல் தான். ஏன்னா ஹாலிடே அப்போலாம் அவன் போய் அவங்க அங்கிள்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணி பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணுறான், ஓகே. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்ன, ஆஃபன். ஸோ இங்கே கீவேர்டு என்ன வந்திருக்கு, ஆஃபன் அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஆஃபன்னு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆஃபன்னாலே டைம் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போது ஆம்ங்கிறது வரக்கூடாது, ஒர்க்கிங்னு வரக்கூடாது, ஒர்க். ஏன்னா ஏன் நம்ம இங்கே வந்து ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஐனாலே இங்கே ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும், நம்ம பாட்டுக்கு ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டு வந்துடக்கூடாது, ஓகேவா. ஸோ ஒர்க் இன் மை அங்கிள் ஸ்கூல் டு ஏர்ன் சம் பாக்கெட் மணி, ஓகேவா. புரிஞ்சுதா. இப்போ அடுத்தது, ஆல்தோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் எட் she is hardly, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம கிடைச்சாலே கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். she is hardly talking to me, ஓகேவா. although she is very good friend of mine she is hardly talking, ஓகேவா. அப்புறம் என்ன வரும், எஸ் வராது. இங்கே என்னது, ஷீங்கிறது சிங்குலர் தான், அப்போ இங்கேயும் டாக் வராது, டாக்ஸ் டு மீ அப்படின்னு வரும். புரிஞ்சுதா. நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் சிங்குலர், அதனால் இதுவும் சிங்குலர். அதுக்கடுத்து எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹர் இன் த ஆஃபீஸ் பிகாஸ் ஷீ இஸ் செல்டம், இதான் நமக்கான கீவேர்டு, ஓகே. ஷீங்கிறது சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்ட், இஸ் வராது, கம்மிங்கிறதும் வராது, கம்ஸ் லேட். புரிஞ்சுதா. ஸோ உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டேன்னு நான் நம்புகிறேன், ஓகேவா. அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஆல்வேஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், எந்த சென்டென்ஸ்லையும் ஆல்வேஸ்னு வந்தாலே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹேபிச்சுவலாக மாறியது. அதனால் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் SOS தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்து ஃபைண்ட் அதை கண்டுபிடிக்கும் போது ஹி இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கரெக்ட்னு சொன்னேன், ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணலையே, பட் அது எப்படி கரெக்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சிங்களா, ஓகே. அது ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது அது 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னன்னா நம்மளோட ஒரு ஆளோட ஹேபிட்ஸை பற்றி சொல்லலாம். அதாவது என்ன, அவன் எப்பயுமே ரன்னிங் போவான்ப்பா, அவன் எப்பயுமே படத்துக்கு போவான்ப்பா, இல்லை அவன் எப்பயுமே வந்து ஸ்கூலுக்கு போகிறவன்ப்பா அப்படின்னு ஸோ ரொட்டீனை சொல்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு இரிட்டேஷனான விஷயத்தையும் ஒருத்தவங்க பண்ணுற இரிட்டேஷனான விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். அது எப்படின்னா, அவன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான்ப்பா, அவன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ், ஓகேவா. ஸோ ஆல்வேஸ் யூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் சொல்ல முடியும், ஓகேவா. அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ், அதாவது இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி மாறும். அது என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் ஏர் ஆர் ஆம், அதாவது பிரைமரி வேர்ப்ஸ் ப்ளஸ்
1 + ing அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இப்போது ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் த ட்ரூத் அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா இது அவங்களோட ஹேபிச்சுவலை பற்றி பேசுது. அவள் எப்பயுமே உண்மையை பேசுவான் அப்படிங்கும்போது அப்போ ஹேபிச்சுவல் வந்தால் இந்த இடத்துல ஆஸ் இஸ் வரக்கூடாது, அதே மாதிரி ஸ்பீக்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ அதான். ஸோ ஷி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத். பட் அதே சமயம் ஹி ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் ஹிஸ் மேனேஜர். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு. ஓகே, எப்போ பார்த்தாலும் மேனேஜரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஷேடு. அப்படிங்கும்போது ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட்ஸுங்கிற சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 + SRES ஃபார்ம் வரக்கூடாது. இங்கே என்ன வரணும்? ஹி இஸ். ஓகேவா? ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். ஸோ பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்துருச்சு. பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து அபவுட் ஹிஸ் மேனேஜர். ஸோ இதுதான் கரெக்டு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஆல்வேஸுங்கிறது ஹேபிச்சுவலாக வந்திருக்கா, இல்லை ரிப்பீட்டடாக வந்திருக்கா, இல்லை இரிட்டேஷனாக வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இரிட்டேஷனாக வந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், ஹேபிச்சுவலாக வந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இதான் நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன். ஹீ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஒர்க் வென்எவர் தே மீட். எப்போ பார்த்தாலும் ஒர்க்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது இது என்னது? இரிட்டேஷன். ஒருத்தன் பார்க்கும்போதெல்லாம் ஒர்க்கு பற்றி பேசிக்கிட்டே இருந்தானா அப்போ அது இரிட்டேஷன். ஸோ அதனால தான் இதை நான் கரெக்டுன்னு சொன்னேன். இது என்னன்னா, ஹி இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஃபார் அ வாக் ஆஃப்டர் டின்னர். சாப்பிட்டு முடிச்சோடனே அது வாக்கிங் போகாது. இது அவரோட ஹேபிச்சுவல். அப்படிங்கும்போது ஹேபிச்சுவல்னால் இஸ் வராது, ஆல்வேஸ் கோஸ்ன்னு வரணும். அதனால தான் இதை தப்புன்னு நான் சொன்னேன். புரியுதா? இப்போது இரிட்டேஷன் வந்தால் நம்ம வந்து இஸ் ஆர் ஆம் ஆர் ப்ளஸ் V1 + ing ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அதே இது ஹேபிச்சுவல் வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 + SRES ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, த பீப்புள் இன் ஏன்ஷியன்ட் டைம் பிலீவ்ட் தட் த சன் மூவ்ஸ் அரவுண்ட் த எர்த். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு பாருங்கள். த சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் புல்ஸ் டவுன் எவ்ரிதிங். ஓகே, ஆப்வியஸாக செகண்ட் ஒன் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செகண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸில் பார்த்தோமா? இப்போது செகண்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக செகண்டு யூனிவர்சல் ட்ரூத் ஆர் ஃபேக்ட் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், ஸோ இதனால நான் வச்சுக்கோங்க. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்ல, ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் ஹேபிச்சுவல் ரிப்பீட்டட் ஆக்ஷனை சொல்லுதோ, அதே சமயத்தில் யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்லுதோ, அங்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், எர்த் மூவ்ஸ் அரௌண்ட் த சன். ஸோ இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஆமாம், எர்த் சன்னை தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, சுற்றி தான் மூவ் பண்ணுது. அப்படிங்கும்போது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது மூவ்ஸ். தென் எர்த் இஸ் அ கலெக்டிவ் நவுன் which is treated as a singular. அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்பும் சிங்குலர். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஆமாம், இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஸோ சன்னுங்கிறது சிங்குலர், ஸோ ரைசஸும் சிங்குலர். பிளான்ஸ் கிவ் அஸ் ஆக்சிஜன், இதுவும் யூனிவர்சல் ட்ரூத். ஆமாம், பிளான்ஸ் கொடுக்குது. பட் பிளான்ஸுங்கிறது என்ன? மொத்தமாக இருக்கிறதுனால இது ப்ளூரல். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வேர்பு ப்ளூரல் ஃபார்ம். புரிஞ்சுதா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிங்குலர் சப்ஜெக்ட்னாலே சிங்குலர் வேர்பு தான். இது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் த சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல்ஸ் டவுன் எவ்ரி திங். ஆமாம், கரெக்ட் தானே? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே எல்லாத்தையும் புல் பண்ணுது. அதனால தான் புல்ஸுங்கிறது கரெக்டு. இங்கே த பீப்புள் இன் ஏன்ஷியன்ட் டைம் பிலீவ்டு தட். ஓகே, பிலீவ்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இருக்குனால பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. த சன் மூவ்ஸ் ரவுண்ட் த எர்த். சன்னா மூவ் பண்ணுது, எர்த்து தானே மூவ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் கிடையாது. அதனால தான் இந்த சன் இஸ் மூவிங் அரவுண்ட் த எர்த் அப்படின்னு வந்துருக்கணும். ஓகேவா? அப்படிங்கும்போது தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் ட்ரூத் வந்தால் தான் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், அப்படி இல்லைனா இது வந்து மாறிடும். ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பட் இந்த சென்டென்ஸ் எப்படினாலும் தப்பு தான். ஓகேவா? இப்போ அடுத்து இதில் இருக்க எதாவது என்னென்னு பார்க்கணும். த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5:30 in the evening. த ட்ரெயின் வில் லீவ் at 5:30 in the evening. ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்டு? ஆக்சுவலாக இது தப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பு, இது கரெக்ட். இது தப்புன்னு சொல்லியிருந்தாலும் அதுவும் தப்பு, இதுவும் கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் தேர்ட் இதுக்குள்ளே போக போதும். ஓகேவா? ஸோ என்னன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தட் கண்டினியூஸ் இன் ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேவா? அதாவது இது குழப்பம். ஓகேவா? அதாவது என்னென்னா, ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு விஷயம்
ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்கிறத ப்ரெசென்ட்டில் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் என்னன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நாளைக்கு இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரெசென்ட் டென்ஸில் நாளைக்கு இந்த அது போகுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுற வேர்ட் அந்த இடத்துல நான் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆக்சுவலாக அதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அது நான் சொல்கிறேன். நமக்கு ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியும், வருங்காலம். ஸோ அப்போ வருங்காலங்க வரும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம், சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் ஷேல் வந்தாலே அது ஃபியூச்சர் தான். ஸோ அது பக்கத்தில் V1 ஃபார்மில் எப்பயும் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சருக்கோட வில் ஷேல் வந்தாலே அது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வந்துடும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் ஷேல் வந்தால். அப்போது இது ஃபியூச்சர் டென்ஸாக மாறிடும். பட் இது ஃபிக்ஸ்டு ஆக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் கோ டு டெல்லி டுமாரோ அப்படிங்கும்போது இங்கே ஷால் வந்ததுக்கு இது கரெக்ட் ஃபார்மா? எஸ், இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதை எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஹீ வில் பை அ ஃப்ளாட் சூன் அப்படிங்கிறது இதுவும் கரெக்ட் தான். பட் இது எந்த ஃபார்மும் பண்ண முடியாது. த PM வில் கிவ் அ ஸ்பீச் டுமாரோ அப்படிங்கும்போது இதை வேற ஒரு ஃபார்ம்லேயே எழுதலாம். என்னன்னா, த PM கிவ்ஸ் எ ஸ்பீச் டுமாரோ. இது ஏன் இப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே நான் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன். அப்போ நான் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்னா என்ன? ஐ ஷால் கோ டு டெல்லி டுமாரோ, நான் நாளைக்கு டெல்லிக்கு போகலாம், போகாமே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன் இன் ஃபியூச்சருங்கிறது என்னன்னா, ஒரு ஆக்ஷன் 99% கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஏன் ரிமைனிங் 1%னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சரை பற்றி தான் பேசுவோம். ஸோ அந்த ஃபியூச்சர் கிட்டத்தட்ட அந்த 1% சான்ஸில் கூட நடக்காமல் போகலாம். பட் ஆனால் ரிமைனிங் 99% நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸை ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ ஷால் கோ டு டெல்லி டுமாரோங்கிறது நான் நாளைக்கு டெல்லிக்கு போகலாம் தான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு டெல்லிக்கு போதேன்னு சொல்லலை. ஸோ போகலாம் அப்படிங்கும்போது அது நான் ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன் தான். ஹீ வில் பை அ ஃப்ளாட் சூன், சீக்கிரத்தில் அவர் வீடு வாங்குவாது, அவர் வீடு வாங்குவாதுன்னு நான் சொல்லலை, சீக்கிரத்தில் எப்போனாலும் வாங்கலாம், அது வாங்காமையும் போகலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன். பட் இப்போ இந்த தேர்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த PM வில் கிவ் அ ஸ்பீச் டுமாரோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக PM நாளைக்கு கொடுப்பாது, அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் 1% சான்ஸில் மேபி ஏதோ ஒரு கேலமிட்டிஸ் நடந்தனால இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்தனால அது கொடுக்காம போகலாம். பட் ஆனால் கன்ஃபார்மாக அது கொடுக்கறதுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஃபிக்ஸ் பண்ணனால இது ஃபிக்ஸ்டு ஆக்ஷன். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்னால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்ம்லையும் எழுதிக்கலாம். அதனால் இந்த சென்டென்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது, இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான். ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம்லையும் எழுதலாம். ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம்லையும் எழுதலாம், அதே சமயத்தில் ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்ம்லையும் எழுதலாம். ஸோ ரெண்டுமே நம்ம கரெக்டுன்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ ஃபியூச்சரை பற்றி பேசினாலே ஒரு 2 ஆக்ஷன் இருக்குது, ஒன்று ஃபிக்ஸ்டு ஆக்ஷன், இன்னொன்று நாட் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் வரும்போது நமக்கான ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்மான ஃபார்ம் என்ன, சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் SRES ஃபார்ம்லேயே எழுதினாலும் அது கரெக்ட் தான். அதே சமயத்தில் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்மான சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஷால் ப்ளஸ் V1 ஃபார்மில் எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் when it is about ஃபிக்ஸ்டு ஆக்ஷன். அதே நான் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் தான் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்மான சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஷால் ப்ளஸ் V1 ஃபார்ம் தான் கரெக்டு. ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா அது தப்பு. ஓகேவா? அது எப்போ, நான் ஃபிக்ஸ்ட் ஆக்ஷன் அப்போ தான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த PM வில் கிவ் அ ஸ்பீச் டுமாரோ அப்படிங்கிறதுக்கா. ஸோ இது ஃபிக்ஸ்டு ஆக்ஷன், நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதிக்கலாம், சிம்பிள் டென்ஸ் ஃபார்மில் இந்த PM கிவ்ஸ், ஏன்னா PMங்கிறது சிங்குலர், அப்போ இதுவும் சிங்குலர், கிவ் ஸ்பீச் டுமாரோ. இந்த மேட்ச் வில் ஸ்டார்ட் அட் 7 in the evening. ஸோ ஈவினிங் 7 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் தான். அப்போ அதை நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்ம்லேயும் மாற்றி எழுதிக்கலாம். அந்த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 7 in the evening. ஸோ ஸ்டார்ட்ஸுங்கிறது சிங்குலர், இங்கே மேட்ச்ங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன், அதை கொண்டு வந்து இதாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து சம்மரி மாதிரி தான். அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்தாலே அது வந்து 3 விதமாக இருக்கும். ஓகேவா? என்னது 3 விதமாக என்னதுன்னு இருக்கணும், ஃபஸ்ட்டு ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அதுக்கடுத்து செகண்ட் என்ன பார்த்தோம், யூனிவர்சல் ட்ரூத், தேர்ட் என்ன பார்த்தோம், ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்கும் பட்சத்தில் அஃபர்மேட்டிவ்னா நமக்கு என்ன தெரியும், இன்ஃபோ கொடுக்குறது சென்டென்ஸ், இன்ஃபர்மேஷன் சென்டென்ஸ். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும்போது அது இந்த 3 விதத்தில் இருக்கும்போது சப்ஜெக்ட் V1 ESல வந்துக்கும். அதே இது இப்போ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது, அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா டூ ஆர் டஸ் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இன்ட்ரோகேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணுறோமா, அதுக்கு முன்னாடி டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்போதான் டஸ், டூ ஆர் டஸ் நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா? தென் இங்கே SRES ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம்ல, டூ ஆர் டஸ்ல SRES ஆட் பண்ணிட்டோம்ல, அதனால இங்கே SRES ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். ஸோ இப்போ எப்படி மாறும்னா, டஸ் ஷி கோ டு காலேஜ், இங்கே
இங்கே கொஸ்டின் மார்க் வருது, ஏன்னா இது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அப்படிங்கும்போது டஸ் ஷி கோ டு காலேஜ், டஸ் ஷி டாக் டு எனி ஒன், டூ வி நீட் ஹிம். ஓகேவா? தென் இன்னொன்று நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இங்கே டஸ் அப்படின்னு வந்தாலே இங்கே என்ன ஆகுது, இந்த ஷீக்கு தான் இந்த வேர்பு வந்து மாறிடுது டஸ். ஓகேவா? இது சிங்குலர், அதனால் இது சிங்குலர் தான் மாறிடுச்சு. பட் ஆனால் இங்கே யூஸ் பண்ணுற வேர்பு ப்ளூரல் ஃபார்மில் தான் எடுக்கணும். ஏன்னா நல்லா நான் வச்சுக்கோங்க, இங்கே எஸ் ஆட் பண்ணலை, V1 ஃபார்மில் தான் இருக்குது, V5 ஃபார்மில் கிடையாது. ஸோ அதையும் நல்லா நான் வச்சுக்கணும். ஸோ இதுவும் ப்ளூரல் ஃபார்ம் தான், இதுவும் ப்ளூரல் ஃபார்ம் தான். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற சிங்குலருக்கு இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லே அதான் ஷீ டஸ் நாட் கோ டு காலேஜ், ஷீ டஸ் நாட். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே டாக்ஸு கோஸு அப்படிலாம் வரக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஹவ் ஆஃபன் ஆர் யூ கோயிங் டு ஜிம்னாசியம்? ஹவ் ஆஃபன் அப்படிங்கும்போது இதை எப்படி மாற்றலாம்? ஹவ் ஆஃபன் ஆர் யூ கோயிங் டு ஜிம்னாசியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் டோன்ட் யூ டோல் ஹிம் அபவுட் த இஷ்யூ? ஸோ இதுக்கு ரெண்டுத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி மாற்றலான்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த சிம்பிள் ப்ளஸ் சென்டென்ஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சோ, இல்லை எங்கேயாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சோ, இல்லை நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா எங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லையோ எதுனாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். இன்றைக்கி நடத்துனதில் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். ஸோ லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.